அண்மை செய்தி. கால்நடை, மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் கூட்டுறவு கடன் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஆடு, மாடு, கோழி, மீன் ஆகியவற்றை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியாண்டில், அதாவது 2023-24 நிதியாண்டில் 1500 கோடி ரூபாயில் வழங்கக்கூடிய அந்த திட்டமானது உருவாக்கப்பட்டதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கின்றார். அந்த துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மானிய கோரிக்கையின் போது வேளாண் நலத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது எனவும், இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு, அதே போல அவை சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா நடைமுறை மூலதன கடன்களுக்கு ஆண்டு குறியீடாக ரூபாய் 1500 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு, மாடு, கோழி மற்றும் மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் விவசாயிகள் தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை அணுகி இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.